பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த அருமையான நாளிலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் கூட நமது தகப்பனுடைய உள்ளத்தில் உள்ள ஆழத்தை அறிந்து கொள்வோம். அதே மாதிரி இந்த நாளில் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை தியானிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். பிரியமானவர்களே, மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் பவர்ல இருக்கான். அப்போ நம்முடைய நாவை அடக்கி ஆள வேண்டும். இந்த உலகத்துல நம்மை சீன்றவங்க எல்லாருமே எதுலன்னா நம்முடைய நாவை தூண்டி விடுவாங்க. நாம் கெட்டு போறதுக்கு வழி இந்த நாவு தான். அதனால்தான் பெரிய பெரிய ஞானவான்கள் பேசுற வார்த்தைகள் சுருக்கமா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, எங்க பேசணுமோ அங்க பேசுவார். பிலாத்து முன்னாடி அவர் ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தா அவர் ஈடுபலி கொடுத்திருக்கவே முடியாது. சரிங்களா? அதே மாதிரி கன்னத்தில் அறையும் பொழுது, ஏன் என் கன்னத்தில் அறைந்தாய், காரணம் சொல்லுன்னு கேட்கிறார். வலக்கண்ணத்தை காமிச்சா இடக்கண்ணத்தை காமி அப்படின்னு சொன்னது அர்த்தம் வேற. அப்போ இது மாதிரி இருக்கும் பொழுது, தேவனுடைய சேவையில் நாம் ஈடுபடும் பொழுது நாம நாவை அடக்கிதான் ஆளணும். நம்மளுக்கு முன்மாதிரி இந்த உலகத்துல யாருமே நம்ம வச்சுக்க கூடாது, கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும் தவிர. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, பலவீனம், சோர்வு எதுவாக இருந்தாலும் நம்முடைய சரீரத்தை அடக்க நம்மளால நம்முடைய பழைய மனுஷன் விடலைன்னா நம்ம தேவனண்டையில கிறிஸ்து மூலமா தான் கேட்கணும். வேற எங்கேயும் நம்ம போயிடக்கூடாது. உலகத்தான் போயிடுவான் ஜோசியம், இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் ஜோசியம், இல்ல மற்ற காரியம், பில்லி சுனியும் கூட ஒரு சில பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? நாம தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வந்த ஒரு பரிசுத்தவான்கள், சகோதரியா இருந்தாலும் சரி, சகோதரரா இருந்தாலும் சரி. அப்போ இந்த நாவை நாம கிறிஸ்து போல அடக்கி ஆள கத்துக்கணும். இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பாருங்க, பொன்னால் எழுதப்பட்டது போல இருக்கும். அதே மாதிரி அவருடைய சகோதரர்கள் நாம. அப்ப நம்முடைய வார்த்தைகளும் அளவா இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். அப்ப அன்பான வார்த்தைகள், இரக்க குணம் உள்ளதா, பேசுற வார்த்தையில எளிமை உள்ளதா, பிறருக்கு உதவி செய்கிற மனசு உள்ளதா, மற்றவருடைய மனதில் உள்ள காயங்களை ஆற்றக்கூடியதா இருக்கணும்னு தேவன் கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு எச்சரிக்கை பண்றார். அன்பற்ற வார்த்தை இருக்கக்கூடாது. பொறாமை பேச்சு, புறங்கூறுதல், மற்றவனை பத்தி பேசுறது இருக்கக்கூடாது. அப்படி யாராவது நம்முடைய சகோதரர்கள் பேசினா கூட, பிரதர் என்னை பத்தி பேசுங்க, அவரை பத்தி வேணாம் பிரதர் அப்படின்னு நம்ம ஒதுங்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் என்ன பண்ணுவான், தேவன் என்ன பார்க்கிறாருன்ட்டு நம்முடைய வார்த்தையில கவனமா இருப்பான். அப்போ ஒருத்தன் பேசுறத முதல்ல உள்வாங்கணும். எதற்காக அவன் பேசுறான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், மறுமொழி தேவனுடைய ஞானத்தோட நம்ம பேசணும்னு சொல்றார் பாருங்க. அதே மாதிரி நாம என்ன பண்ணோம், ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை குறித்து இன்னைக்கு பார்க்கிறோம் எலிசா காலத்துல இருந்து. சரிங்களா? யார் என்று பார்க்கும் பொழுது, சூனேம் ஊராளாகிய ஸ்திரீ. அவங்க பாருங்க எவ்வளவு நாவடக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்காங்கன்றத குறிச்சு நாம பார்க்கலாம். எலிசா காலத்துல அவங்க ஒரு அற்புதமான காரியத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மளுக்கு இப்போ ஒரு முன்மாதிரியா தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு வச்சிருக்கிறார். அதை குறிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த ஸ்திரீயோட பேர் பதிவிடப்படல பைபிள்ல, ஆனா இவங்க செய்த காரியம் இங்க பதிவிடப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட காரியம் என்று பார்க்கும் பொழுது, இவங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கிற ஒரு அழகான ஒரு பணக்காரம் பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? எலிசா என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய மெசேஜையோ இல்ல தேவனுடைய வார்த்தையோ சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் இவர் என்ன பண்ணுவாரு, இந்த பெண் என்ன பண்ணுவோம், கட்டாயப்படுத்தி எங்க வீட்டுலதான் நீங்க சாப்பிடணும், எங்க வீட்டுலதான் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு பலவந்தம் பண்ணி தேவ மனுஷனான எலிசாவை உபசரிச்சிருக்கிறாங்க.
பாருங்க, இந்த உலகத்துல வசதி உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஆடம்பர வாழ்க்கையில இருப்பாங்க, தேவனை தேட மாட்டாங்க. நம்மள மாதிரி இருக்கிற ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, இது வேணும் அது வேணும்னு நாம தான் ஏழைகள் தான் தேடுவாங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா ஒரு கணம் நிறைந்தவளா அவங்க இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, அவர் ஊருக்கு வரும்போதெல்லாம் கட்டாயப்படுத்தி தான் வீட்டுல வந்து தங்க சொல்லி, கட்டாயப்படுத்தின அன்பால தங்க சொல்லி, அவருக்கு நல்ல உணவு கொடுத்து, தங்கறதுக்கு ரெஸ்ட் கொடுத்து, தங்கறதுக்கு இடம் கொடுத்து, அவர் எழுதுறதுக்கு மேஜையெல்லாம் கொடுத்து, ஒரு மேல் வீட்டறையே கட்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உபசரிச்சிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, எபிரேயர் 13:2 பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, அந்நியரை உபசரிங்க. சரிட்டா? சில டைம்ல இப்படி நாம உபசரிக்கும் பொழுது, அன்னைக்கு அவங்க உபசரிச்சாங்க. யாருன்னா எலிசாவ. சரிங்களா? அவர் கூட இருந்த அவருடைய உதவிக்காரருக்கும் இவங்க உதவியா இருந்திருக்காங்க. நல்ல சாப்பாடு போட்டு இது பண்ணிருக்காங்க. ஒரு சில டைம்ல அந்நியரை உபசரின்னு இங்க பவுல் சொன்ன காரணம் என்னன்னா, சில டைம் நம்ம பைக்ல போகும்போதோ இல்ல வேற எதுக்கோ நம்ம உதவி செய்யும் பொழுது தெரியாம பண்ணிடுவோம். அந்த டைம்ல தேவ பரிசுத்தவான் தூதர்களுக்கே நாம ஒரு சில டைம் உதவி பண்ணிடுவோமா, ஏன்னா அவங்க அப்படி வருவாங்களாம். அதனால நாம என்ன பண்ணோம், உபசரிக்கிற பண்பை நாம யார்கிட்ட கத்துக்கணும், இந்த சூனியம் ஊராளாகி இருக்கிற ஒரு ஸ்திரீ கிட்ட கத்துக்கணும். பேரே குறிப்பிடப்படல. பாருங்க, சில பேர் கூட குறிப்பிடப்பட்டிருக்கும் பைபிள்ல. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க விழுந்து போயிருப்பாங்க. சரிங்களா? எசபேல் பாருங்க, பதிவிடப்பட்டிருக்கு, லைஃப் ஃபுல்லா பதிவிடப்பட்டிருக்கும். தேவ தீர்க்க தரிசிகள் 350 பேருக்கு மேல கொலை பண்ணவங்க, தன்னுடைய கணவனை தன்னுடைய மகளை விக்கிரகத்துக்கு நேரா வழி நடத்தினவங்க, உபசரிக்கிற தன்மை இல்லாத ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சவங்க. ஆனா இங்க பாருங்க, சுனியமுறால ஸ்திரீ உண்மையா இருந்திருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு சில டைம்ல எந்த டைம்லனாலும் சரி, நாம உதவி செய்கிறதுக்கும் அந்நீரை உபசரிக்கிறதுக்கும் நம்ம நம்ம என்ன பண்ணோம், அந்த 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 மெயின்லயே இருக்கணும், கிறிஸ்துவோட மெயின். பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட பாருங்க எல்லா இடத்துலயும், சரிங்களா, ஒரு 5000 பேர் வருவாங்க புருஷர்கள், அதுல 20,000 பேர் கணக்கு, அந்த 5000 பேர் புருஷர் மட்டும்தான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். வந்தவங்க அவங்க எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணிக்கிறார், 5 அப்ப 2 மீனை வச்சு 5000 புருஷர், 5000 மனைவி, 2 குழந்தைங்கன்னா கூட 10,000, 20, 25,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. அப்ப பாருங்க, உபசரிக்கிற தன்மை பழைய ஏற்பாட்டுல இவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்ட்டு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி மத்திய 25ஆம் அதிகாரம் அந்த 40ஆம் வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சிறியவரில் இந்த சிறியவள் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சா எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு இருக்கும். அந்த 35ஆம் வசனம் பாருங்க, மத்திய 25ஆம் அதிகாரத்துல, நான் பசியா இருந்தேன் உணவு கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் நீங்க தண்ணி கொடுத்தீங்க, ட்ரெஸ் இல்லாம இருந்தா நீங்க. அப்போ எது இது அப்படின்னு போகும்போது இது அந்நீரை உபசரிக்கிறது. அப்ப எல்லாரையும் இல்ல, உண்மையா கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, கொரிந்து பட்டணத்துல கூட அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த சபை மக்கள் என்ன பண்ணா தன்னுடைய வறுமையில உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஒரு பாஸ்டர்களை நம்ம போய் நிக்கிறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தசம்பாகத்தை வச்சு குடும்பம் பிழைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுடைய கரண்ட் பில்லுக்காக நம்ம ஏதோ கொடுக்கலாம், சின்ன சின்ன தேவைகளுக்காக கொடுக்கலாமே தவிர, ஒரு ஒரு சில பேர் கடந்த நாட்கள்ல நாங்க பார்த்தோம், 1,00,000 ரூபாய் கேட்கிறாரு ஒருத்தர், ஒரு பாஸ்டர். ஏன்னா அவரு குடியிருக்கிறதுக்கு, அவரு தன்னுடைய மனைவி குடும்பத்தோட குடியிருக்க மேல் வீட்டுல குடியிருக்கிறதுக்கு கீழே ஒரு இடம் வாங்கி ஒரு குடும்பத்துக்கு 1,00,000 ரூபாய் வரி போடுறாராம். இப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படின்னு தேவன் சொல்றார். அப்ப என்ன பண்ணும், நம்ம தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். பாருங்க, ஆதியாகமத்துல கூட 18ஆம் அதிகாரத்துல பார்த்தா அபிரகாம் இருப்பாரு, தேவ தூதர்கள் 3 பேர் வருவாங்க. வர்றது இயேசு கிறிஸ்து தான், அவர் தூதரா வருவாரு. அப்ப என்ன பண்றாங்க, அபிரகாம் என்ன பண்றாங்க, அவங்களோட ஃபேமிலி பாருங்க, அவங்கள வருந்தி கூப்பிட்டு வீட்டுல ஆடை அடிச்சு அவங்க நல்லா விருந்து கவனிக்கிறார். அதனால என்ன நடக்குது அவருக்கு பாருங்க, அவங்க சொல்லிட்டு போறாங்க, ஏற்ற டைம்ல சாரால் அடுத்த உற்பவ காலத்துல குழந்தை பிறப்பாங்க அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வருது உபசரிக்கிறதுனால. அப்ப நம்மளுக்கும் தேவன் சொல்றாரு, நாமளும் உபசரிக்கிற அந்த தன்மையை வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் பொழுது நம்மளுக்கும் ஆசீர்வாதம் வரும். பாருங்க, அந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, சோதம் குமராவை அழிக்கிறதுக்காக அந்த தேவதூதர்கள் வராங்க.
அப்ப என்ன பண்றாங்க, அது இன்ஃபார்ம் பண்றாங்க. அதனால தன்னுடைய அண்ணன் பையனை அபிரகாம் காப்பாத்துறதுக்கு பாருங்க, 100 நீதிமான், அப்புறம் 50 நீதிமான், கடைசியில ஒரு 4 பேரு இருந்தா கூட நீங்க காப்பாத்துவீங்களான்னு கேட்கும் பொழுது பாருங்க, லோத்தை காப்பாத்திடுறாங்க. உபசரிக்க அபிரகாமோட உபசரிப்பினால் நடந்த ஒரு காரியம். அடுத்து பாருங்க, பைபிள்ல பார்த்தா தெரியும், ராகாப் 2 வேவுக்கார காப்பாத்தி விடுறாங்க. வேசி தான், ஆனா 2 வேவுக்கார காப்பாத்தி தேவனுடைய திட்டத்துல தன்னுடைய பேரை வர வச்சுட்டாங்க பாருங்க. தேவன் எல்லாரையும் மன்னிக்கிறவர், எல்லாரையும் மன்னிக்கிறவர். முதல்ல அதை நாம தெரிஞ்சுக்கணும். எப்போ விழுந்து விழுந்து விழக்கூடாது, அப்படி கூட வரலாம், பட் ஆனா தவறி விழலாம், தெரிஞ்சே விழக்கூடாது. சரிங்களா? அப்பதான் அந்த நம்ம பாக்குறோம் இல்லையா, வருஷம் ஒரு தாட்டி அந்த பஸ்கா பண்டிகை நிசான் 14ஆம் தேதி. அப்ப அன்னைக்கு ஒரு பாவ மன்னிப்புக்கான நாளா வச்சிருந்தாரு. இப்ப நாமளும் வேதமானவர்கள் அதை பண்றாங்க. அந்த நாள்ல நம்ம அப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்காக காத்துட்டு இருக்கணும். உபசரிக்கிற அந்த பண்பை நாம கத்துக்கணும். சரிங்களா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவங்க பேர் பதிவு பண்ணப்பட்டது. தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு மாறா இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுலே வர்ற அளவுக்கு அவங்க பதிவிடப்பட்டாங்க. அவங்களுடைய ஃபேமிலியும் காப்பாற்றப்பட்டது, பதிவு. அப்ப 2 விதமான ஆசீர்வாதங்கள் பாருங்க தேவன் தரார். அது மாதிரி இன்னொருத்தரையும் பார்த்தா தெரியும், உபசரிக்கிற தன்மை. ரெபேக்காள், அவங்களும் பாருங்க, எலியேசர் என்ன பண்ணுவாரு, தீர்மானம் பண்ணியிருப்பார், இது மாதிரி நான் போவேன், அதாவது ஈசாக்குக்கு மனைவியா தேர்ந்தெடுக்க அபிரகாம் அனுப்புறாரு. அங்க பார்த்தா அதுவும் தெரியும், ஒரு சம்பவம், ஒரு அழகான சம்பவம். அவர் என்ன பண்ணுவாங்க, அவர் போவாரு. அங்க பாருங்க, அபிரகாம் போல, அவருடைய வேலைக்காரர் போறாங்க. நம்ம பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம மகனுக்கு பொண்ணு பாக்குறது அப்படியே பண்ணுவோம். ஒரு ஆச்சரியமான சம்பவம் அது. தேவன் அதை அழகா பதிவு பண்ணியிருக்கார். அவர் எலிசர் பரிசுத்தாவிக்கு அடையாளம், ரெபேக்காள் சபைக்கு அடையாளம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் பாருங்க, இந்த சம்பவம் பாருங்க, உபசரிக்கிற தன்மை. ரெபேக்காள் என்ன பண்றாரு, ஆல்ரெடி தீர்மானம் பண்ணியிருப்பாரு தன்னுடைய மைண்ட்ல. எலியேசர் யாரு, நான் தண்ணி கேட்கும் போது எனக்கும் என்னுடைய கொட்டகத்துக்கும் தராங்களோ அவங்கதான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கான மனவாட்டின்ட்டு அவர் தீர்மானம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி போய் கேட்பார். அந்த காலத்துல போரெல்லாம் இல்லை, நம்மளுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ண முடியும், அவரு கேட்கிறார். கேட்கும் பொழுது தண்ணி கேட்கிறார். அங்க அந்த யாக்கோபோட கிணறுல இறங்குறாங்க. இறங்கி பார்த்தா அந்த ரெபேக்காள் என்ன சொல்றாங்க, உனக்கு மட்டும் இல்ல உங்க ஒட்டகத்துக்கும் தரேன்றாங்க. அப்போ இந்த மாதிரி கிணறுலாம் கிடையாது, படிக்கட்டு மாதிரி வச்சிருப்பாங்க, பழைய கிணறு. அதுல இறங்கி அவ்வளவு ஆழத்துல இருக்கும். அந்த படிக்கட்டுல இறங்கி ஒரு குடம் இல்ல 100 குடம் தண்ணி கொடுத்ததா நம்ம வேதம் நம்மளுக்கு சொல்லுது. அப்படி பண்ணதுனால அவங்களுக்கு என்ன பண்றாரு, அவங்களுக்கு காதணி, கம்பல், நெக்லஸ் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அவங்க ஈசாக்கு கூடிய மனைவியா ஆவறதுக்கு அவர் செலக்ட் பண்றார். அப்ப பாருங்க, 2 விதமான ஆசீர்வாதம். எல்லா இடத்துலயுமே 2 விதமான ஆசீர்வாதம். சரிங்களா? மார்த்தாள் மரியாளுடைய சம்பவம் நம்மளுக்கு தெரியும். அதுவும் பாருங்க ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து உபசரிச்சு, இது புதிய ஏற்பாட்டுல இது உபசரிச்சதுனால அவங்களுடைய அண்ணன் உயிரோட வர்றதுக்கு தேவன் பாருங்க அவரு கிறிஸ்து மூலமா அந்த அனுகூலம் பண்றார். அப்போ நம்ம பிரேயர்ல நம்ம கேட்கணும். நம்முடைய உபசரிக்கிற தன்மை நம்மகிட்ட இல்லையா, நம்ம அதையும் கேட்கணும். நம்முடைய ஒர்க்கர் அது மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்காங்களா, அவங்கள உபசரிக்கணும். அந்நியரா இருப்பாங்களா, உபசரிக்கணும். நம்முடைய சபை மக்கள் மட்டுமல்ல, எல்லாரையும் உபசரிக்கணும். அப்படி உபசரித்தா உண்மையான, அதை திரும்பி செய்ய முடியாதவங்களுக்கு நம்ம உபசரிக்கணும். அப்படி உபசரிக்கும் பொழுது அதுல உண்மை இருக்கணும்ட்டு தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இங்க நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கோம், அந்த சூரியன் மூரனாகிய அந்த ஸ்திரீ, அவங்க உபசரிக்கிறாங்க. சரிங்களா? உபசரிச்சு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான இதை செய்யறாங்க. உண்மை இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப வருந்தி, தேவ மனுஷர் இவருக்கு பண்றது தேவனுக்கு செய்யற மாதிரி நினைச்சு அந்த சூனேம் ஊராளாகிய ஸ்திரீ பண்றாங்க. எங்க இருக்குன்னா 2 ராஜாக்கள் 4:10 என்ன சொல்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இது மாதிரி அடிக்கடி வந்து போறாரு, அவருக்கு நம்ம வீட்டுக்கு மேல ஒரு மேல் வீட்டரை கட்டி, ஒரு வீடு கட்டி அதுல டேபிள் வச்சு அவரு வேத வசனத்தை படிக்கிறதுக்கு ஒரு குத்து விளக்கு வச்சு, அது மாத்திரம் இல்ல, அவருக்கு சேர் ஒண்ணு போட்டு, பெட்டு ஒண்ணு போட்டு, அவருக்கு நம்முடைய
உபசரிப்பா பண்ணலான்னும் போது அதை அவங்க செய்யறாங்க. சரிங்களா? உண்மை, தன்மை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க செய்றாங்க. அப்போ நாம கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தேவன் நம்மளுக்கு இந்த நேரத்துல குடுக்குற பாடம் என்னன்னா, இப்படி நம்ம செய்தா நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருவார். சரிங்களா? இப்போ யார்கிட்ட கத்துக்கணும் அப்படின்ட்டு இந்த சம்பவத்தை தேவன் வச்சுக்கிறாருன்னா, சூனேம் ஊராளாகிய ஸ்திரீ கிட்ட பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கள உபசரிக்கிறாங்க தேவ மனுஷரை. அவங்களுக்கு தேவையான அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேவையான இதையும் வருந்தி கேட்குறாங்க. ஐயா எங்க வீட்டுக்கு வந்து நீங்க சாப்பிடணும் ஐயா, எங்க வீட்டுல மட்டும்தான் ஐயா நீ ரெஸ்ட் எடுக்கணும், எங்க வீட்டுல மட்டும்தான் ஐயா நீ சாப்பிடணும்ட்டு கனம் பண்ணணும்னு சொல்றாங்க. கடமைக்காக செய்யல, இல்ல தேவன் எதனா எனக்காக செய்வாருன்ட்டு செய்யல, அவங்க உண்மைத்தன்மையோட செய்யறாங்க. அப்போ நாமளும் அதை கத்துக்கணும்ட்டு தேவன் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரம் இல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அப்போ எலிசா கேக்குறாரு, இந்த தன்னுடைய கேயாசி இருக்காருல வேலைக்காரர், அவரை பார்த்து கேக்குறாரு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 12-13 படிச்சீங்கன்னா தெரியும். நான் ஏதாவது இந்த ராஜா கிட்டயோ இல்ல இங்க இருக்கிற சேனாதிபதி கிட்டயோ உனக்கு எதுனா வேணுமா, எதனா எதிர்பார்க்கறீங்களா அப்படின்ட்டு டைரக்டா கேட்கல. பாருங்க பாருங்க, அந்த காலத்துல ஒரு யூத ஒரு மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்பாலினத்தரர், அதாவது நம்முடைய ஆண்னா ஆண் கிட்டயோ ஆண் வந்து பெண் கிட்ட டைரக்டா பேச மாட்டாங்க. சரிங்களா? அப்படி அவங்க புருஷங்கிட்ட தான் பேசுவாங்க. அப்போ இவங்க யார்கிட்ட இவங்க கிட்ட கேட்கும் போது கேயாசி மூலமா கேட்கிறார். பாருங்க அதனுடைய பண்பு பாருங்க. சரிங்களா? அப்போ எதனா வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு அந்த ஸ்திரீ சொல்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ கேயாசி மூலமா அவர் துருவி துருவி எலிசா கேட்கிறார், ஏதாவது செய்யணுமா அப்படின்னு. அப்போ கேயாசி அவரா ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றாரு, அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு ஒரு குறை இருக்கு. என்ன குறை அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது என்ன பண்றாரு அவரு, அந்த காரியத்தை அடுத்த உற்பவ காலத்துல உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்ட்டு அவரா வாலண்டரியா அதை சொல்றார். சரிங்களா? எதிர்பார்ப்பு இல்லை, ஆனாலும் எலிசா இது பண்றாரு. அப்போ நம்மளுக்கு கொடுப்பாரு தேவனிடத்துல, நம்ம பல கேட்போம். அப்போ தேவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, நம்முடைய ஏற்கனவே நம்ம ஒரு ஜெபம் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்போ என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நாம பிரேயர் பண்ணியிருந்தா கூட, அதை நாம மறந்திருந்தா கூட, தேவன் என்ன பண்ணுவாரு, எலிசா எப்படி அந்த சூனேம் ஸ்திரீக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவன் சொல்லலாம் கூட அதை தெரிஞ்சு அதை சரி பண்ணாரோ அது மாதிரி. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் அங்க வருது. சரிங்களா? 2 ராஜாக்கள் 4:16 பாத்தீங்கன்னா அது தெரியும். அடுத்த பிராண உற்பத்தி காலத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு ஒரு பரிசுத்தாவினுடைய அந்த பவரை வாங்கி அவர் சொல்றார். அப்போ பாருங்க, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இலக்கு பண்ணும், விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை எலிசா செய்யறார். அப்ப என்ன, அவங்க உபசரிக்கிற அந்த தன்மையில. சரிங்களா? நம்மளுக்கும் பாருங்க பல பிரச்சனை அப்படி இருக்கும். தேவன் எல்லாம் மறந்துட்டார், தேவன் என்ன கைவிட்டார், தேவன் இந்த பலவீனத்துல எனக்கு உதவி செய்யல, நான் கிறிஸ்துவா மாறணும்னு நினைக்கிறேன் ஆனா விழுந்து விழுந்து போறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அவர் மறந்துட்டாருன்ட்டு பிசாசு சொல்லுவான். ஆனா தேவன் ஒருத்தனும் கூட விழுந்து போறது அவருடைய சித்தம் இல்லைன்றத அடிக்கடி சொல்லியிருக்காரு. அதனாலதான் பல பாடங்கள் நம்ம பாக்குறோம். அப்ப என்ன பண்ணோம், நம்மளுக்கு உடம்புல பல பிரச்சனைகள் வரும், நோய்கள் வரும். அப்போ நம்மள எல்லாரும் கைவிட்டான்னு நினைக்க கூடாது. தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கு, நாம அவரண்டையில வரணும். சரிங்களா? அப்ப நாமளும் அந்நீரை உபசரிக்கணும். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும், பின்வாங்கி மட்டும் போயிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் சரி. யூதாஸ் பாருங்க, இயேசு கிறிஸ்துவ திரும்பி வந்து பார்த்துருந்தா ஒருவேளை அவன் கிறிஸ்துவால மன்னிக்கப்பட்டிருக்கலாம். பேதுரு பாருங்க, அவனை விட மோசமா தான் மறுதளிச்சவர், ஆனா கண்ணீரோட வந்து கிறிஸ்தண்டைய நெருங்கினா அவனுக்கு பாருங்க அப்போஸ்தலன்ற பதவி அது உறுதிப்பட்டுருச்சு. அப்ப நாம கூட அப்படி இருக்கணும். எனக்கு குறிச்சதை அவர் கண்டிப்பா செய்வார். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், விசுவாசத்தை தொடக்கினவர் இயேசு கிறிஸ்து, முடிக்கிறதுக்கு அவர் வல்லவர். அடுத்தபடியா விசுவாச பரீட்சை நடக்குது. 2 ராஜாக்கள் 4:18-20 வரலும் பார்த்தோம்னா ஒரு அறுப்பு டைம் நடக்குது. அந்த சூனேம் ஊராளாகிய ஸ்திரீ வீட்டுல அவங்களுடைய கைனில நடக்குது. அப்ப அந்த சின்ன பையன் சொல்றான், அறுப்பு டைம்ல தலை நோகுது அப்படின்னு சொல்றான். அப்போ
அந்த குழந்தைய என்ன பண்றாங்க, எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட குடுக்குறாங்க, ஸ்திரீ கிட்ட. அவன் தாயின் மடியிலேயே இறந்துடுறான். இறந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 21லேருந்து 28 வசனங்கள் நம்ம படிச்சா தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு எலிசா வந்து தங்குறாங்க இல்லைங்களா? அந்த கட்டில் மேல அந்த குழந்தைய வச்சுட்டு, தன்னுடைய கணவனுக்கு கூட சொல்ல, ஓடி ஒரு கழுதைய பிடிச்சு, அந்த கழுதை மேல ஏறி என்ன பண்றாங்க, கர்மேல் பர்வதத்துல இருக்கிற எலிசாவை நோக்கி என்ன பண்றாங்க, ஓடி போறாங்க. ஓடி போய் அங்க ஓடி போகும்போது அந்த கேயாசி வந்து கேட்கிறாரு என்ன பிரச்சனைன்னு. அதுக்கு என்ன பண்றாங்க, ஒன்னும் சொல்ல நேரா போயிட்டு எலிசா காலை பிடிச்சிக்கின்னு, நான் கேட்கலையே குழந்தைய, நீங்க தானே கொடுத்தீங்க அப்படின்ட்டு டைரக்டா கட்டி பிடிச்சிக்கினாங்க. அவன் காலை கட்டி பிடிச்சிக்கின்னு, எனக்கு குழந்தை நான் கேட்கல, நீங்க தான் கொடுத்தீங்க, இப்ப அந்த குழந்தை இப்படி செத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, ஒரு டெஸ்ட் நடக்குது. தேவன் அங்க ஒரு டெஸ்ட் கொடுக்கிறார். சரிங்களா? டெஸ்ட் கொடுக்கிறார். அப்ப நம்மளுக்கும் பாருங்க, தேவன் ஒரு ஒரு சில நேரத்துல இப்பேற்பட்ட காரியத்தை டெஸ்ட் கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கையில. நாம பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள பிள்ளையா இருக்குன்றது மாதிரி நம்மளுக்கும் சில ஆசீர்வாதத்தை இழக்க செய்வார். அவரு சோதனை மத்தியில நம்மளை விடுற மாதிரி இருக்கும், ஆனா அவர் கூட இருப்பார். நாம அதை மறந்துட கூடாது. சரிங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பாருங்க, எலிசா என்ன பண்றாரு, நேரா வர்றாரு. அதுக்கு முன்னாடி தடியும் எடுத்துன்னு போயிட்டு அந்த குழந்தை பக்கத்துல வெயி அப்படின்னு சொல்றாங்க. அது நடக்கல. அப்புறம் என்ன பண்றாரு, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29லேருந்து 32 வசனங்களை படிச்சா தெரியும். அவர் என்ன பண்றாரு, அந்த குழந்தை மேல படுத்து இது பண்றாங்க. வாயோட வாயா வச்சு அது இது பண்ணும்போது அது என்ன பண்றாரு, தேவனுடைய பரிசுத்த ஆவி மூலமா அந்த குழந்தைய உயிரோட எழுப்புறார். சரிங்களா? இழந்து போன ஆசீர்வாதத்தை அங்க சூனியம் ஊரலாகிய ஸ்திரீ பெற்றுக்கொள்றாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கும் பல பேர் நம்மளை ஏமாத்திருக்கலாம். பல பேரு நம்ம பிசாசு மூலமா நம்முடைய நாவடக்கம் இல்லாததுனால நம்ம நம்ம அவங்க உதவிதான் செஞ்சிருப்போம். பணம் வராதுன்னு கூட நினைப்போம். ஆனா தேவன் கிறிஸ்து மூலமா அதை வர வச்சு தருவார். பாருங்க, அன்னைக்கு சூனியம் ஊர் அழகிய ஸ்திரீ பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கல, ஆனா ஆசீர்வாதத்துக்கு எலிசா மூலம் கொடுத்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ அந்த சூனியம் ஊர் அழகிய ஸ்திரீ என்ன பண்றாங்க, அந்த கேயாசி கிட்ட கூட போல, நேரா எலிசா கிட்ட போயிட்டாங்க, கண்மலைக்கு. அப்ப நம்ம கண்மலையா இருக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய சோர்வுகள், நம்முடைய பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட போய் சொன்னா போதும், அவர் அதை நிவர்த்தி பண்ணுவாரா. இது சம்பவம் நம்மளுக்கு பாடமா இருக்குது. அப்ப நாம எல்லா நேரத்திலும் அப்படி செய்தோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். சரிங்களா? நித்திய ஜீவனை யார் அடைவாங்க தெரியுமா? இப்பேற்பட்ட டெஸ்ட்ல பாஸ் பண்றவங்க மட்டும்தான். அழியாமையை யார் அடைவாங்க தெரியுமா? இப்பேற்பட்ட டெஸ்ட்டை பாஸ் பண்றவங்க தான். அப்போ அந்த நேரத்துல கிறிஸ்து நம்மளை பலப்படுத்ததான் தேவனும் கிறிஸ்துவும் நம்மளுக்கு அந்த டெஸ்ட்டை கொடுக்குறாங்க. நம்முடைய பலத்துல அதை மட்டும்தான் சோதிப்பாங்க தேவன். பலவீனத்துல சோதிக்கிறவன் பிசாசு. அப்போ நம்ம விழுந்தாலும் எதிரோ போல எழுந்துக்கணும். சரிங்களா? என் நாமம் நிமித்தம் நீங்க சகோதரனையோ சகோதரியோ மனைவியோ யாரை விட்டாலையும் ரெட்டத்தனையா ரெட்டத்தனையா எங்க பண்ணலாம், நாங்க பெற்றுக்கொள்வோம். சரி அப்படின்னு சொல்றாங்க. இது மார்க் 10ஆம் அதிகாரம் 29லேருந்து 30 வரலும். அதே மாதிரி மத்திய 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இது குறிப்பிடப்பட்டிருக்குது. பேரே குறிப்பிடப்படல சூனியம் ஊராளாகிய ஸ்திரீ. அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய இது குழந்தை இல்லை. பாருங்க, உபசரித்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இவரையர் 11:35 கூட பாருங்க, ஸ்திரீகள் கிறிஸ்தியனுடைய தேவனும் மேல வச்சிருந்த அந்த விசுவாசத்தினால தன்னுடைய பிள்ளைங்களை அந்த எதிரிகள் சிங்கத்து முன்னாடி போட்ட போதும் வைராக்கியமா இருந்தாங்கல்ல. இப்ப நம்மளுக்கு எங்க இருக்கு அந்த வைராக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கணும். அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அன்னைக்கு பாருங்க, 1ஆம் சபையில எல்லாம் அவ்வளவு கொடுமை, 2ஆம் சபையிலயும் அப்படி, 3ஆம் சபை, நம்ம 7ஆம் சபையில இருக்கிற பரிசுத்த மனவாட்டி நாம, பரிசுத்தமான மனவாளன்கள் நாம, கிறிஸ்துவோட சகோதரர்கள் நாம. கிறிஸ்து மாதிரி நம்மளுக்கு ஒரு தாய் உலகத்துல இல்லை. அவங்கள மாதிரி நம்மள மருத்துவர் உலகத்துல இல்லை. அவர் தான் பெரிய டாக்டர். நம்மளுக்கு என்ன பலவீனம் இருக்கா, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் இருக்கும், எல்லாத்தையும் எப்படி அந்த சூனியம் உருவாள ஸ்திரீ தான் புள்ள செத்த போது ஓடி போயிட்டு, தான் புருஷங்கிட்ட கூட சொல்ல, ஓடி போயிட்டு கிறிஸ்தண்டையில போயிட்டு, சாரி,
கிறிஸ்துவோட நிழல் அங்க எலிசா கிட்ட போயிட்டு அவன் காலை பிடிச்ச மாதிரி நாமளும் கிறிஸ்துவோட காலை பிடிச்சா போதும். அவருடைய பாதத்துல முழங்கால் போட்டு நம்முடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னா போதும். கிறிஸ்து மாத்திருவார். தேவனண்டையில இருந்து பரிசுத்தாவி வாங்கிதான் மாத்துவார். கிறிஸ்து மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிறவர் இந்த உலகத்துல இல்லை. கிறிஸ்து மாதிரி ஒரு மாதிரி உலகத்துல இல்லை. நம்ம பாஸ்டரையோ இல்ல மூத்த சௌர்களை பார்த்துட்டா நம்ம விழுந்து போயிடுவோம் பிரதர். நாம கிறிஸ்துவ நோக்கி பார்க்கணும். என் கண்களை யாருக்கு? அவருக்கு மட்டும்தான். அவருடைய வசனம் தான் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். சூரியன் ஊராளகிய ஸ்திரீ பாருங்க, எலிசாவும் அவருடைய ஊழியக்காரனும் உபசரிச்சாங்க. அவங்களுக்காக ஒரு மாடி வீடு கட்டி பெட்டு போட்டு அவங்க சாப்பாடு போட்டு நல்லா உபசரிச்சாங்க. ராகா பார்த்தோம், ரெபேக்கால் பார்த்தோம், அபிரகாமை பார்த்தோம். பாருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தெல்லாம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இவங்க எல்லாரையும் தேவன் எதுக்காக எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? இவங்கெல்லாம் நம்மளுக்கு பாடம். சரிங்களா? நாம உண்மையா இருந்தா தேவனை நோக்கி மாட்டோம், நம்ம கிறிஸ்து மூலமா வந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் பிரதர். அதனால நாம முடிஞ்ச அளவுக்கு அந்நீரை உபசரிக்கணும். அப்படி உபசரிக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய பேர் குறிப்பிடப்படாம இருக்கலாம். அன்னைக்கு சூனேம் ஊராளாகிய ஸ்திரியோட பேர் பைபிள்ல குறிப்பிடப்படல. ஆனா அவங்க பாருங்க, இன்னைக்கும் அவங்க பாருங்க மகிமையா நம்ம படிக்கிறோம். மகிமையுடைய ஒரு சாட்சியா அவங்க இருக்காங்கல்ல, முன்மாதிரியா இருக்காங்கல்ல இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பாருங்க, நம்மளுக்கு முதலாம் சபை, இரண்டாம் சபை மாதிரி எல்லாம், சிம்மனா சபை மாதிரிலாம் துன்பம் இல்லை. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? சிங்க கெபிக்குள்ளோ நீ கிறிஸ்துவ வணங்கல்னா விட்டுருவோம், வணங்கினா சிங்க கெபியில உன் குழந்தைய போடுவோன்ட்டு சிங்கம் வாய்க்கிட்ட தன்னுடைய குழந்தைய வச்சு பண்ணா அவங்க எப்படி பாருங்க உண்மையா இருந்திருக்காங்க. எவ்வளவு வைராக்கியம் காமிச்சிருக்காங்க. நம்மளுக்குள்ள எங்க இருக்கு அந்த வைராக்கியம்? இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி பண்ணோம்னா வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தெய்யம் கொள்ளுகிறவன் எனக்கு வெண்வஸ்திரம் கொடுப்பார், தூதருக்கு முன்பாவும் என் பிதா முன்பாவும் நம்மளை அப்படியே அப்படியே நம்மளை பெருமைப்படுத்துவாராம். நம்ம பேரை, நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு அவர். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியவதி பாருங்க நம்ம. சரிங்களா? இல்லைன்னா நம்ம தவறிட்டா ஜீவ புஸ்தகத்தின் நம்ம பேரு கிரிக்கிடுவார். தவறுனாலும் சரி, கிறிஸ்தண்டையில போய் மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்கிற வல்லவர். சரிங்களா? அப்போ நம்முடைய பேசுறது எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அதனால நம்முடைய நாவ் அடக்கம் வேணும். அதே மாதிரி நம்முடைய லைஃப் ரொம்ப ஆசீர்வாதமான லைஃப். தேவன் நம்மளை அவ்வளோ அழகா நம்மளை மகிமையில நிற்க வைக்க நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் பாஸ் பண்ண வச்சுங்கிறார். ஃபெயில் ஆனா கூட டக்குன்னு பாஸ் பண்ண வைப்பார். நம்ம அவரை மட்டும் பார்த்துக்கணும், அவர்கிட்ட மட்டும் வந்துடணும். வந்தா போதும். நம்முடைய அவருடைய அன்பான வார்த்தையால, அவருடைய பொன்னான வார்த்தையால, அவருடைய பொன்னான பரிசுத்த ஆவியை கிறிஸ்து தேவனிடத்துல நம்மளுக்கு கொடுத்து நம்ம நித்திய ஜீவனையும் அழியாமையும் தருவார். அதனால அன்பற்ற வார்த்தை நம்ம பேசுறதை தவிர்க்கணும். பொறாமையான பேச்சுக்கிட்டு நம்ம விலகி இருக்கணும். புறங்கூறுதலுக்கு விலகி இருக்கணும். நாம ஒடிந்தாலும் நசுக்கப்பட்டாலும் தேவன் நம்மளை தூக்கி விடுறவர். அதெல்லாம் அந்த சோதனையெல்லாம் எப்படி ஒரு ஸ்கூல் மாணவன் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் அடுத்த கிளாஸ், அது மாதிரி நமக்கு பலவீனத்துல ஒவ்வொன்றும் இருக்கும். அதுல பாஸ் பண்ணோம் நம்ம அழியாமை, நித்திய ஜீவன், பரிசுத்தவான்களோட ஆட்சி, ராஜ்யத்துல வேதமா மாற போறவங்க. இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ நாம டே பை டே கிறிஸ்தண்டையில சேர துடிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு நாவடக்கம் முக்கியம். அந்த நாவடக்கத்தை நாம கத்துக்கணும். யார்கிட்ட பேசினாலையும் ஒரு நிமிஷம் உள்வாங்கி அப்புறம் ஒரு 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 நிமிஷம் கழிச்சு பேசணும்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்? டே பை டே நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்து கிட்ட நம்ம வரணும். கிறிஸ்தண்டையில மட்டும்தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ன்ற மாதிரி வரணும். மரணத்துக்கு, இந்த உலகத்துக்கு நாங்க மறிச்சு கிறிஸ்துக்குள்ள பிறக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவ மட்டும் ரோல் மாடலா வச்சுக்கணும், உலகத்தான வச்சுக்க கூடாது. நாவடக்கத்தோட இருக்கணும். சரிங்களா? மெய்யான தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுற கடைசி நாள்ல நிக்கிறோம். ரொம்ப சமீபமா இருக்கு. சரிங்களா? நாம அதான் சொல்றேன், பரலோகமே நம்மளை நம்புது, உன்னையும் என்னையும் நம்புது. அப்போ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நாம இருக்கக்கூடாதா? இருக்கணும் இல்ல? நாம திராணி உள்ளவர்கள்னு சொல்றாரு. நாம அந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்க. நம்முடைய மாம்சத்தை, பழைய மனுஷனை ஜெயிக்கக்கூடிய வல்லமை பரிசுத்தாவியை கிறிஸ்து தருவார். தேவன் அதுக்காக தான் பிரியப்பட்டு நம்மளை டே பை டே வழி நடத்துறாரு. அதை உணர்ந்துக்கணும்.
நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நம்ம உலகத்தான் மாதிரி இல்லை. நம்ம பாருங்க எல்லாத்துலயும் விடுதலை பண்ணி வந்திருக்காரு. அப்ப நம்ம உணரணும். அந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, உபசரிக்கிற பண்பை வச்சதுனால அவங்க ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மை உள்ளவர்களா அவங்க இருந்தாங்க. அது மாதிரி நாம தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களா இருக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். விசுவாச பரீட்சை நடக்கும். சரிங்களா? அதுல இழந்து போன ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்ட மாதிரி நாம இருப்போம். இந்த உலகத்துல நம்முடைய பேர் பிரஸ்தாபமா இல்லாம போலாம், அந்த சூனேம் ஊராளாகிய ஸ்திரீ போல. ஆனா நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் ஆல்ரெடி ரெக்கார்ட். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வேலையை செய்துமா நம்முடைய குணலட்சணத்துல காமிச்சா போதும். நம்முடைய மருத்துவர் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துப்பார். நம்முடைய பலவீனத்தை அவர் சரியாக்குவார். ராஜ்யத்தில் நம்மளை சேர்ப்பார். பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் தேவனா ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்தில் சேரும் வரை நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.